வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஹாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் மரணமடைந்து போகிறாங்க. ஹாலிவுட் திரைப்பிரபலங்கள் எல்லாருமே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் அதிகமாக ஏதாவது ஒரு தவறான ஒரு விபரீத முடிவை எடுத்துக்கிறாங்க. சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருந்த அறையிலேயே சடலமாக மீட்கப்பட்டு அவங்களுடைய மரணம் பேரதிர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனால் பிரபலங்கள் ரசிகர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. இவங்க எதற்காக இந்த மாதிரி தவறான ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க, தற்கொலை செய்து கொண்டுறாங்க. அதுவும் நடிகர் நடிகைகள் மன ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனை வருவது இந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகரிச்சுட்டே வருது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகை மரணம் அடைந்து போயிருக்காங்க. சமீபத்தில் கூட ஹாலிவுட் பிரபலம் ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குளியல் அறையில் மர்மமான முறையில் கிட்டத்தட்ட 1 மாதமாக கிடந்தது. அந்த அக்கம் பக்கத்தினருக்கு அந்த அதிர்ச்சி தெரிந்து அவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருந்தாங்க. இந்த நிலையில் பிரபல ஹாலிவுட் நடிகை மரணம் அடைந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்க என்ற செய்திகள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் வெளியாகிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரோமியோ ஜூலியட் ஹீரோயினி ஒலிவியா ஹாசி திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. பிரபலங்கள் எல்லோருமே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபிராங்கா செஃபிரிலியனா 1968ஆம் ஆண்டு தழுவான ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து பிரபல நடிகை தான் ஒலிவியா ஹாசி. நேற்று டிசம்பர் 27ஆம் தேதி காலமாகி போயிருக்கிறாங்க. அவருக்கு வயது 73. அர்ஜென்டினாவில் பிறந்த நடிகை ஒலிவியா ஹாசி நேற்று காலமான செய்தி அவரது அதிகாரப்பூர்வமாக இன்ஸ்டாகிராம் கணக்கில் அறிவிக்கப்பட்டது. அர்ஜென்டினாவின் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த ஒவிலியா உடல்நலக்குறைவின் காரணமாக நேற்று காலமாகி போயினாங்க. ஒவிலியா ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மா. அவரது அரவணைப்பு, ஞானம் மற்றும் உண்மையான இரக்கம் அவரை அறிந்த அனைவருக்குமே ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றது. அந்த இரங்கல் பதிவில் கூறப்பட்டது. நடிகை ஒவிலியா ஹாசிக்கு 2008ஆம் ஆண்டு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. 15 வயதில் ஒவிலியா ஹாசி 16 வயதான பிரிட்டிஷ் நடிகர் லியாஜோ வைட்டிங்குடன் பிராங்கோ செஃபிலியாவின் ரோமியோ ஜூலியட்டின் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. செஃபிலியா இணைந்து எழுதிய பராவமுன் விநியோக திரைப்படம் சிறந்த படம் உட்பட 4 அகாடமி விருதையும் பரிந்துரைக்கு பெற்றது. அவரது நடிப்பிற்கு ஹாசி கோல்டன் குளோப் மற்றும் டேவிட் டொனாகோ விருது வழங்கப்பட்டது. ஒவிலியா இத்தாலி திரைப்பட தயாரிப்பாளர் பிராங்கோ செஃபிலியன் மீண்டும் இணைந்து பணியாற்றினாங்க. அதன் பின்பு 1977ஆம் ஆண்டு காவியமான ஜீசஸ் ஆஃப் நாசரத் படத்தில் மேரியாக நடித்திருந்தாங்க. அவங்க 2003ஆம் ஆண்டு வெளியான அன்னை தெரசா ஆஃப் கல்கத்தா படத்தில் கதாநாயகியாக அற்புதமான நடிப்பை வழங்கியிருந்தாங்க. திடீரென பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மரணம் ஏப்ரல் 17, 1951ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் ஆயுசு பிறந்தாங்க. ஒவிலியா தந்தை அர்ஜென்டின் ஒபராக பாடகர் ஓசா ரிஃபா என்ற மேடை பேரில் பாடி வந்தாங்க. அதே நேரத்தில் அவர் தாயார் ஜாய் சட்டத்துறை செயலாளராக இருந்து வந்தார். நடிகை ஒவிலாவின் மறைவுக்கு சமூக வலைதள பிரபலங்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.